திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை ஒரு மூலமாக மக்கள் மனதில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதா பிஜேபி அஜெண்டா. அந்த அஜெண்டா தூக்கிட்டு தான் இந்த முண்டை சுத்திட்டு இருக்கு. இந்திய அளவில் இவனே ஒரு முண்டகலப்புங்க. இந்த முண்டகலப்பை இன்னொருத்தனை பார்த்து முண்டகலப்புன்றான். முண்டகலப்பை எங்களுக்கு யார் தப்பு செய்கிறாங்களோ, யார் குறைய வைக்கிறாங்களோ, யார் மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்களோ, யார் ஊழல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க ஊழல்வாதி திருடன் சொல்லிட்டு. திருடன் தான் சொல்லுவாங்க. திருடனை காமராஜர் சொல்லுவாங்களா, இல்லை அம்பேத்கர்னு சொல்லுவாங்களா, அப்துல் கலாம்னு சொல்லுவாங்களா? நீ என்ன சொல்லுது, மற்றவன் தின்ட்டு போகிற எலும்பு கவிட்டு பேசிகிட்டு இருக்க. நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லு, திருடனே நல்லா தான் உன் கண்ணுக்கு திருடன் நல்லவனா தான் தெரியுது, கொள்ளடிக்கிறேன்னு நல்லவனா தான் தெரியும். சரிதா? உன் பார்வைக்கு எத்தனை பேசாத, மக்கள் பார்வைக்கு திருடனாக தான் தெரியும். பாஜகவோட பி டீம் தமிழக வெற்றி கழகம், பாஜகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அவனை பீகார் வைக்காத, மேற்கு வங்கத்தை வைக்காத, சரியா, உத்தரப்பிரதேசம் வைக்காத. தமிழ்நாடு எனக்குமே தமிழ்நாடு தான். சரியா? வர 2026 நம்ம தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் தான் ஆக போகிறாரு. அவனா பிஜேபி வந்துடும். பிஜேபியோட பி டீம் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா பிஜேபி தான் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கிச்சா? பிஜேபி தான் தமிழக வெற்றியத்தில் இந்த தொண்டர்களை உருவாக்குனாங்களா? அவர் ஒரு முறை தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பித்தாலோ, இல்லை மாநாடு ஆரம்பித்தாலோ லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. அதே மாநாட்டை பிஜேபி கூட நடத்திட்டுமே அங்கே என்ன லட்சக்கணக்கில் மக்கள் போகிறாங்களா? இப்போ மக்களால் உருவாக்கப்பட்டது தான் தமிழக வெற்றி கழகம். அந்த மக்களுக்காக தான் அவர் வந்துட்டுருக்காரு. பிஜேபிக்காக வரல. பிஜேபிக்காக வரணும்னு அவசியமே கிடையாது. பிஜேபியால் தமிழக வெற்றி கழகத்துக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ மற்றவங்க போகிற எலும்பு தண்டை வாயில் கவிக்கிட்டு, இந்த பன்னி மூஞ்சி மூஞ்சை வச்சுக்கிட்டு எங்கள் தளபதியை குறை சொல்லாத. சரியா?